ஹாய் காய்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு விண்ணப்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பு பல பேத்துக்கு தெரியாது. ஸோ நம்மளோட வினா ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க விண்ணப்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்க சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் நாம்ஸ் படிங்கிறது 36,900 நினைக்கிறேன். அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பேசிக் சம்பளம். சரி, இப்போ இந்த ஸ்கூல் பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க. மாவட்ட கல்வி அலுவலர் அவங்களுடைய உத்தரவின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. பணியினை பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் தான். பணி நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இது இடைநிலை ஆசிரியருங்கும் போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்டும் வராது. நீங்க அதுக்கான கல்வி தகுதி டிடிஇடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியா படிச்சிருக்கணும். அதே மாதிரி டெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எது பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி இனச்சொல்லிச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேட்டகரி யார் வேணாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியாது, நீங்க டைரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிப்படி உங்களுக்கு கொடுக்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க. 36,900 நினைக்கிறேன். அதில் வந்து 1,14,000 சம்திங் வரும். அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணம், அதாவது நீங்க நேர்காணலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஆவணம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், டிகிரி மார்க் ஷீட்டு, டிசி, ரெசியூம் வித் போட்டோ. ரெசியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ இருக்கிற மாதிரி ஒட்டிக்கங்க. ஆதார் கார்டு கேட்பாங்க. டெட்ல நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. எனி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கேட்பாங்க. சாதி சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது கேட்பாங்க. அதே மாதிரி இது இல்லாதவங்களுக்கு வேற இதர சர்டிஃபிகேட் அதாவது இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நேர்காணல் தேதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2026 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வச்சு, ஸோ இது மிஸ்டேக்கு. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2026 காலையில 10 மணிக்கு நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் பிளஸ் 2 or 3 காபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துங்க. போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொண்டு போங்க. விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் உதுமானியா தொடக்கப்பள்ளி, அழகிய மனவளபுரம், ஆழ்வார் திருநெறி, தூத்துக்குடி மாவட்டம் 628612. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் நேர்காணல கலந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியரா உங்களுக்கு பணிபுரியறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பா நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பல வகையான வேலை வாய்ப்புலாம் நாம சொல்றோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமே இருக்கு. மாவட்டம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. 10 நாள் விண்ணப்பிக்க சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டுறாங்க. தெரிஞ்சவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயனடையணும். நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா, ஒரு லைக் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.